The kingdom awaits, my love. They are ready. Let the games begin. அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இஸ்லாமியர்களை நிம்மதியாக வாழ விட மாட்டேங்கிறாங்க இந்த பாவி பயலுக. யார் அது? வேற யாரு? இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் தான். அவனுக்கு தான் இஸ்லாமியனை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. அவன் பாட்டுக்கு செவனேன்னு அமைதி வெளியில போய்கிட்டு இருக்கான். அவனை ஏன்டா போய் தொந்தரவு பண்றீங்க? உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு அவன் ஓடுறத பார்க்கையில உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? அமைதி மார்க்கத்தை அமைதியா இருக்க விட மாட்டீங்களாடா? அல் கைதன்னு ஒருத்தன், இஸ்ஸுன்னு பாம்பு மாதிரி சீருகிற இன்னொருத்தன், அதாங்க ஐஎஸ்ன்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணியை போட்டுக்கிட்டு மாலி என்கிற நாட்டில் உள்ள பல நகரங்களை பிடிச்சு வச்சுக்கிட்டு அந்த நாட்டை அந்த பாடுபடுத்துறான் தெரியுமா? அந்த நாட்டு இராணுவ மந்திரியை கொண்டு போட்டுட்டாங்க. அங்குள்ள இராணுவ பேஸ்களை தாக்கி அவர்களை சிதறி ஓட வச்சுட்டானுங்க. இந்த உள்நாட்டு போர் இன்று நேற்று தொடங்கியது அல்ல, 2012 இருந்தே தொடங்கிடுச்சு. டார்க் ரிபல்லியன் என்ற விடுதலை போராட்ட குழு இஸ்லாமிய ஃபண்டமெண்டலிஸ்டுகளால் ஆரம்பிக்கப்பட்டு பேக்டம்பாசு, டிஏபி, யூரியா உரம் போட்டு சீரும் சிறப்புமா வளர்ந்து வந்துகிட்டு இருக்குது. அல் கைதையும் ஐஎஸ்ஐஎஸ் குழுவும் ஹமாஸ், ஹிஸ்புல்லா மாதிரி வளர்ந்து மாலி நாட்டு பெண்களுக்கு உரிமை வாங்கி தருவதற்காக படாத பாடுபட்டு கொண்டு போராடுகிறது. 2020 இருந்தே மாலியின் இராணுவ அரசாங்கம் தனது சோப்ளாங்கித்தனத்தை நிரூபித்து காட்டியுள்ளது. விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் என்று ஆரம்பித்த போது இந்த அல் கைதைகள் அவர்களுக்கெல்லாம் வேலை போட்டு கொடுத்து கைகளில் துப்பாக்கியையும் கொடுத்தது. இஷ்டம் போல சுடுமவனை யாரு தடுக்க போகிறார்கள் என்று நானும் பார்க்கிறேன் என்று தைரியமும் கொடுத்தது. இந்த அல் கைதைகள் அமைதி மார்க்கத்தில் ஆட்சியை நடத்தாமல் இருந்த கையாலாகாத இராணுவ ஆட்சிக்கு எதிராக கிளம்பினார்கள். அவர்கள் தலைநகரம் பாமோகோவை நோக்கி படையெடுத்தார்கள். தலைநகரை மட்டும் பாதுகாப்பாக ஆண்டு கொண்டிருந்த மாலி அரசாங்கத்துக்கு அப்போது டைகர் பாம் தேவைப்பட்டது. 2024 மாலி நாட்டை விட்டு பிரான்சும் ஐநா அமைதிப்படையும் கிளம்பி போனதும் இவர்களுக்கு குளிர் விட்டு போனது. இந்த அல் கைதைகள் கொக்கு சுடும் துப்பாக்கிகளை தூர வீசி எறிந்துவிட்டு இராணுவத்திடமிருந்து மெஷின் கன்னை பிடுங்கி எடுத்துக்கொண்டு ஓடியது. மாலி நாட்டிற்கு ரஷ்யா உதவி செய்தாலும் இராணுவம் தங்களது திறமையை வளர்க்க முடியவில்லை. முச்சந்தையில் உள்ள பேட்டை ரவுடிகளிடம் அடி வாங்கியது இந்த இராணுவம். மாலியின் இராணுவத்தின் திறமைகளை பார்த்ததும் இந்த ஜிகாதிகள் நிகர், பார்க்கினோ பாசோ போன்ற நாடுகளுக்கும் இந்த தீவிரவாதத்தை கொண்டு சென்றார்கள். அங்கும் பரவியது இது. இதனால் அங்குள்ள மக்களும் உணவுக்காக ஐநா லாரிகளை நோக்கி பின்னால் ஓடினார்கள். பக்கத்து நாடுகளுக்கு தப்பி ஓடிப்போய் பிழைக்க வழி தேடினார்கள். மாலி நாடு இப்ப 3 விஷயங்களால் பாதிக்கப்பட்டுள்ளது. ஒன்று இஸ்லாமிய தீவிரவாதம், இன்னொன்று தனிநாடு கேட்டு போராடும் டாரக் ரிபல்லியன் குரூப், மூன்றாவது பலமில்லாத இராணுவ ஆட்சி. மாலி நாட்டின் வடக்கு பகுதி வெறும் பாலைவன பகுதி, தெற்கு பகுதி தான் ஓரளவு செழிப்பாக இருக்கிறது. மாலி அரசாங்கம் பாலைவன பகுதிகளில் வாழும் மக்களை கண்டுகொள்வதே இல்லை, அவர்களை மனிதர்களாக கூட நடத்துவதில்லை. வடக்கு பகுதியில் இராணுவத்தின் கட்டுப்பாடு என்பதே சுத்தமாக கிடையாது. அதனால் ரிபல்லியன்கள் இஷ்டம் போல வளர்ந்து விட்டார்கள். வளர விட்டது இந்த இராணுவம் தான். வடக்கு பகுதியில் வாழும் டாரக் ரிபல்லியன், நாங்க தான் இந்த மண்ணின் மைந்தர்கள், எங்களுக்கு வடக்கு பகுதியை பிரித்து கொடுத்து விடுங்கள் என்று கேட்டு போராடுகிறது. பிரிச்சு கொடுத்துட்டா நாங்க பாட்டுக்கு பாலஸ்தீன மாதிரி செழிப்பா வளர ஆரம்பிச்சுடுவோம்ல என்று சொல்லுகிறது. அவர்கள் தங்களுக்கு கிடைக்கும் பகுதிக்கு பெயரும் வைத்து விட்டார்கள். அந்த நாட்டுக்கு, தங்கள் நாட்டுக்கு ஆஜாவாட் என்று பெயர் வைத்து அழைப்பார்களாம். எப்படியும் தங்களுக்கு பாலஸ்தீன மாதிரி ஒரு நாடு கிடைத்துவிடும் என்று தீர்க்கமாக நம்புகிறார்கள். அதுவரையில் உயிரை விடவும் அவர்கள் தயார், தட்டு ஏந்தவும் தயார். வடக்கு பகுதிகளில் உள்ள நகரங்களை பிடித்து வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள். உங்களுக்கு நாங்க தான் ராசா என்று அங்குள்ள மக்களிடம் கூறி வருகிறார்கள். அதனால் அங்கிருக்கும் 2 இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தங்களுக்குள் ஒரு இண்டி கூட்டணியை போட்டுக்கிட்டு இந்த ரிபல்ஸை விரட்டி அடிக்கிறார்கள். 2 பேரும் கீரியும் பாம்பும் போல எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. பிரான்ஸ் 2013 தனது இராணுவத்தை மாலிக்கு அனுப்பி அந்த தீவிரவாதிகளை விரட்டி அடித்தது. ஐநாவும் தன் பங்கிற்கு தனது படைகளை அங்கு அனுப்பி வைத்தது. அதனால் நவதுவாரங்களையும் மூடிக்கொண்டு இருந்தார்கள் இந்த ஜிகாதிகள். ஐநா புகுந்த வீடு என்னைக்கு விளங்கி இருக்கு,
அந்த நாட்டு மக்கள் பிச்சை எடுக்க வேண்டியது வரும் என்பது ஒரு எழுதப்படாத விதியாச்சே. அதுவும் கடந்து போகவில்லை, அதுவும் நடந்தேறியது. 2015 2019 வரை இந்த தீவிரவாதம் ரகசியமாக வேர்விட்டு வளர்ந்தது. அங்கு கிராமப்புறங்களில் படிப்பறிவு இல்லாத மக்களின் மூளைகள் வாஷிங் மிஷினில் போடப்பட்டது, சலவை செய்யப்பட்டது. கலவரம் பர்கினோ பாசோ, நிகர் போன்ற நாடுகளுக்கும் பரவியது. மாலியில் 2 முறை இராணுவ புரட்சி ஏற்பட்டு ஆட்சியை கைப்பற்றினார் அசிமி கைட்டா என்ற அதிபர். இருந்தும் திராவிட ஆட்சியை தான் அவரால் அங்கு தர முடிந்தது. சட்டம் ஒழுங்கு சந்தையில் நின்று வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தது. பெண்களை வீட்டிலிருந்து தூக்கி கொண்டு ஓடிப்போனார்கள். 2022 2024 வரையில் படிப்படியாக பிரான்ஸ் ஐநா படைகள் மாலியை விட்டு வெளியேறியது. வேதாளம் பழையபடி முருங்கை மரம் ஏறியது. ரஷ்யாவின் வேக்னர் ஆர்மி அங்கு உள்ளே வந்தும் அவைகளால் இவர்களை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. மிலிட்டண்டுகள் ஆங்காங்கே புட்டு அவித்து கொண்டுதான் இருந்தார்கள். இதுநாள் வரையில் எதிரிகளாக இருந்த டாரக் ரிபல்ஸும் ISIS அல் கைதைகளுடன் கூட்டணி போட்டுக்கொண்டு கைகளை கோர்த்து கொண்டு கைகளை மேலே தூக்கி காட்டினார்கள். விசில் அடிச்சான் குஞ்சுகள், விசில் ஊதின. தலைநகரம் பாமாகோ தாக்கப்பட்டது. இராணுவ உயர் அதிகாரிகள், இராணுவ மந்திரிகள் மற்றுமுள்ள மந்திரிகள் கொல்லப்பட்டனர். அந்த கலவரத்தில் அமைதி உடனே திரும்பியது. அங்கு மிலிட்டண்டுகள் செக் போஸ்டுகள் போட்டு வரி வசூலிக்க ஆரம்பித்தார்கள். இவர்களின் ஆளுமை திறமையை பார்த்து மக்கள் மூக்குக்குள் வைத்திருந்த விரலை எடுத்து வாய்க்குள் வைத்தார்கள். பரவாயில்லையே, ஆளவன்தான் இவன்தான், ஆள பிறந்தவன் இவன்தான், விடிந்தது நமக்கு என்று மக்கள் கொண்டாடினார்கள். அவர்களை சுரண்ட வந்தவன் அவன் என்று அந்த அப்பாவி மக்களுக்கு அப்போது தெரியவில்லை. அவனை வீர தளபதி என்று அழைத்தார்கள், தானை தலைவன் என்று போற்றினார்கள். பல மில்லியன் மக்களுக்கு இப்போது உணவு, மருத்துவ வசதி கிடைக்கவில்லை. லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு தடுப்பூசி கிடைக்கவில்லை, சத்துணவு கிடைக்கவில்லை. அடுத்த காசா உருவாவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. ஜமாஅத் நஸ்ரத் அல் இஸ்லாம் வால் முஸ்லிமின், அதாவது சுருக்கமாக JNIM என்று அன்போடு அழைக்கப்படும் இயக்கம் அல் கைதையுடன் சேர்ந்ததில் இருந்தே அது பீத்திங்க ஆரம்பித்து விட்டது. முதலில் தெரியவில்லை, பிறகுதான் தெரிந்தது அது கைதை இல்லை, சேர்ந்தது பன்றி கூட்டம் என்று. டார்க் ரெபல்ஸ் தலைவன் இயாத் அக்காலி மாலியை ஒரு இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும், அப்பதான் நாம முன்னேற முடியும், உலகின் முதல் மாநிலமாக மாற முடியும் என்று அவன் கூறினான். அதுக்குத்தானே நாங்க உன்னோட கூட்டணி வைத்தோம் என்று கைதிகளும் ஒத்து ஊதின. எந்த ஒப்பந்தம் போட்டாலும் 30% கமிஷன் எங்களுக்கு தந்துவிட வேண்டும் என்றார்கள். கொடுத்துட்டா போச்சு. கிராமப்புறங்களை சீரமைக்க வேண்டும், தண்ணீர் லாரிகள் ஒப்பந்தத்தில் மினிமம் 25% வந்துவிட வேண்டும் என்றார்கள். தண்ணீர் சப்ளை என்னங்க, பாரே வச்சு தரோம், அதை விட பெரிய சேவை மக்களுக்கு தர என்ன இருக்கிறது என்றார்கள். பெண்களை தேவைப்படும் போது தூக்கி செல்வோம், எங்களை யாரும் தடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள். என்னங்க நீங்க, நாங்க அதற்கு மாமாவாக செயல்படுவோமே தவிர மாமியார் வீட்டில் போய் சொல்லி கொடுக்க மாட்டோம் என்றார்கள். அல் கைதைகளின் திட்டம் என்னவென்றால், இவர்களை முதலில் லூஸாக விட்டுவிட்டு அப்புறம் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான். மாலியின் காலிஃபேட்டாக வலம் வர வேண்டும் என்பது அவர்களின் நெடுநாளைய ஆசை. அதை நிறைவேற்றத்தான் அவர்கள் போராடுகிறார்கள். இதற்காக மாலி இளைஞர்களை போதை மருந்தை கடத்த வைத்து அதற்கு அடிமையாக்கி அவர்களின் ஆதரவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று செயல்பட்டார்கள். போதை மருந்து கலாச்சாரம் இல்லாம ஒரு அரசாங்கம் செயல்பட முடியுமா? மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகளில் ஒன்று போதை என்று ஆகிவிட்ட பிறகு அந்த மக்களை நாம் ஏமாற்றலாமா? இளம் விதவைகள் இல்லாமல் ஒரு நாடு வாழ முடியுமா? போதை மருந்து சப்ளைக்கு ATM மையங்களை திறந்து மக்கள் சேவை ஆற்றுவோம் என்று கூறினார்கள். திருப்பதி உண்டியலுக்கே பாதுகாப்பு போட்ட நாங்கள் ATM மையங்களுக்கு பாதுகாப்பு போலீஸ் போடாமல் இருப்போமா? அதையும் செய்வோம். கஞ்சாவின் சிகரெட் இல்லாமல் மாணவர்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு பள்ளிக்கூட வாசலிலும் பெர்மனன்ட் பெட்டி கடைகள் திறக்கப்படும். போதை மருந்து இல்லாவிட்டால் மாணவ செல்வங்களுக்கு படிப்பு தான் மண்டையில் ஏறுவான். அந்த குறை விரைவில் தீர்க்கப்படும். எனவே எல்லா பள்ளிக்கூட வாசலிலும் ஐஸ் விற்பவர்கள், கொய்யாக்கா விற்கும் சமூக விரோதிகளை அடித்து துரத்தி
விரட்டிவிட்டு மிதாம்பேட்டமின் சப்ளை தடையின்றி கிடைக்க உறுதி செய்யப்படும். பிரான்ஸ் கட்டி கொடுத்த பள்ளிக்கூடங்கள் மதரசாக்களாக மாற்றம் செய்யப்படும். மாற்றம் ஒன்றே மாறாதது என்று ஹீராக்ளிட்டஸே சொல்லி இருக்காரே, நாங்க மாத்தாம இருப்போமா? ஆக்ஸ்போர்டு டிக்ஷனரிகள் மாணவர்களிடமிருந்து பிடுங்கப்பட்டு குரான் டிக்ஷனரிகள் மாணவர்களுக்கு வழங்கப்படும். இஸ்லாமிய புரட்சி தொடங்கிவிட்டது. அதை கோமனியின் தேசத்தில் இருந்து தொடங்குவதை விட கோமாலியின் தேசத்தில் இருந்து தொடங்குவதுதான் பெருமையாக சிறப்பாக இருக்கும். என்ன நான் சொல்றது? நான் ஊர் சுற்றி விட்டு வரட்டா? ஜெய் ஹிந்த்.